நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. மகாஜனங்களே, தாய்மார்களே, பெரியவங்களே, தடவையா நான் ஒரு டைரக்டர் ஆகலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஆடிஷன் வைக்கிறேன்னு கேள்விப்பட்டவனே அவன் எல்லா இடத்துல இருந்தும் வந்துருவானுங்களே. இப்போ யாரோ ஒருத்தன் வரன்னு ஃபோன் பண்ணான்பா. அவன் யாருன்னு பேர் கூட கேட்கல. அவன் என்ன பண்ணுவான்? எங்கப்பா அந்த பையன்? எங்கடா இருக்க? சரி, எதுக்கு வந்து சாத்துக்குடியெல்லாம் புரிஞ்ச? அது ஒன்றும் இல்லை சார், உங்களோட சான்ஸு அதுக்காண்டி. அதுக்கு சாத்துக்குடியை புரியக்கூடாதுரா. என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினா உழு உழு. நல்லாரு நல்லாரு. ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? சார், என் பேர் வசந்த்குமார் சார். என்ன குமார்? வசந்த்குமார் சார். இந்த பெரிய இது வச்சிருக்காரு அவரா? இல்லை, அவர் இல்லை சார். அதான பார்த்து நீயே பிச்சைக்கார பையன் மாதிரி இருக்க. சரி, இங்க ஆடிஷன் எடுக்கிறாங்கன்னு உனக்கு யார் சொன்னா? முதல்ல அதை சொல்லு. முருகன் சொன்னா சார். முருகன் அவன் யாரு சார்? முருகன் வந்து கோபாலோட ஃப்ரெண்டு சார். கோபால் யாரா சார்? கோபால் வந்து ஆனந்தோட ஃப்ரெண்டு சார். ஆனந்த் யாரு? அதான் சார் முருகனோட ஃப்ரெண்டு சார். ஐயோ டே, ஆக மொத்தம் இந்த 4 பேருமே என் ஃப்ரெண்டு கிடையாது. இந்த மாதிரிதாயா எங்கேயாவது ஒரு ஆடிஷன் நடக்குதுன்னா போதும், அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கிளம்பி வந்துருவானுங்க. சரி, உனக்கு தனிப்பட்ட திறமைகள் அது ஏதாவது இருக்குதா? நீ என்ன பண்ண போற சார்? என்ன கீரி மிமிக்ரி பண்ண சார். எப்பா இங்க பாரு, இந்த உப்பு காரம்லாம் பார்த்து போடு. ஏன்னா நான் சுகர் பேஷண்ட், அதனால போய் சீக்கிரம் போய் செஞ்சு எடுத்துட்டு வா. ஓகே சார், ஓகே சார். கான்செப்ட் சொல்லு. 16 வயதில் படம் இருக்கலாம் சார். ஆமா, அதில் ஒரு டைலாக், நல்ல பாப்புலரான டைலாக். இந்த எங்க ஆத்தா ஆடு வளர்த்தா, மாடு வளர்த்தா, கோழி வளர்த்தா. ஐயோ அட பாவி, அட பாவி டேய். ஆள பார்த்தா வயசு பையன் மாதிரி இருக்கான். லேட்டஸ்டா ஏதாவது அப்டேட்ல இருப்பான். ஏதோ சர்க்கார் படத்துல விஜய் பேச வேண்டிய டைலாக்மே பேசுமா. 2.0 இருந்து ஏதாவது எடுத்து வைப்பான்னு பார்த்தா வந்துட்டான். 16 வயதுல படத்துல கொண்டத. டேய், மிமிக்ரின்றது ஆரம்பிச்ச காலகட்டத்துல 2 டைலாக். வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், இந்த வசனம். இதை கிட்டத்தட்ட பல லட்சம் தடவை பேசியிருப்பானுங்களேடா. நீங்க என்னடா புதுசா பேச போற? என் இனி தமிழர்களே, உங்கள் பாஸ்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். என்னோட படத்தில் ஒரு அழகான டைலாக். அது என்னென்னா, எங்கள் ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நான் மாடு வளர்த்தா, ஆனால் நாய் மற்ற அந்த டைலாக். அதுதான் ஒரு பென்டாசிங் இருந்துச்சு. ஆடு வளர்த்தா மாடு வளர்த்தா, ஆடு வளர்த்தா வெட்டி கறியாக்கி சாப்பிட்டுவா, கோழி ஆக்கினா சூப் வச்சு சாப்பிட்டுவா. ஏன் நாயை மட்டும் வளர்க்கலன்னா நாய்க்கறி சாப்பிட்ற பழக்கம் நம்மளுக்கு கிடையாதுடா. அதான் நாயை வளர்க்கல. ஐயோ, நான் பொறுக்க முடியாது. ஐயோ வரேன். அப்படியா? வந்துட்டேன். மலர் ஆஸ்பத்திரியா? எமர்ஜென்சி எமர்ஜென்சி. இங்க ஒருத்தர் ஓடட்ட கடிச்சிட்டாரு. ரத்தம் ஊத்துது. மருந்துலாம் எடுத்து வாங்க. சீக்கிரங்க. சொல்லிட்டேன் சார். வேற டால். அப்ப வேற. ஏன்யா கடிச்சிட்டு பேசுற? அவர் வாய்ஸ்னா வேற நீயே பேசு. ஓய் சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தானோ கபாலி அப்படியே வந்தான் சொல்லு. கபாலிடா. இங்க வாங்க. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி மண்டையில முடி வச்சிட்டு இருந்தீங்க, இப்ப விக்கு வச்சிருக்கீங்க. இது எப்படிங்க நான் போய் சொல்றது? சரிங்க சார், அதான் வரல. கமல் பேசுவோம் சார். ஓ, அப்ப இதுக்கு முன்னாடி பேசின வயசு வந்துச்சு, இது மட்டும் வரல. சரி, எடுத்து விடு. உலக நாயகன் கமல். ஓகே சார். சரி பாரு, நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. ஓகே. போ போ அது ஒண்ணு இல்ல, விஸ்வரூபமா உள்ள இருந்து வரப்போகுது. ஒரு அழகான இது ஒரு அழகான மேடை. சரி, இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் மிகவும் பெருமையானவர்கள். அப்புறம் எனக்கு இது வந்திருக்கிறது பெருமையாக இருக்கிறது. என்ன எல்லா மேடைக்கு போனாலும் இதே டைலாக் தானா? மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வேற டைலாக்கே கிடையாதாப்பா? இது உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. ஐயோ சந்துருன்னு ஒரே ஒரு மானஸ்தை இருந்தா அப்படின்னு நம்பிட்டு இருந்தா, ஆனா அவனும் மையமா வந்து நின்னுட்டானே இங்க. நான் இறங்கி பரவாயில்ல,
ஏறி போறவா அது ஏன்பா லிஃப்ட் இருக்க ஏன் ஏறி போற லிஃப்ட்ல போ அண்ணா இப்போ வேற டைலாக்ண்ணா வேற இல்லக்கா சரி பேசு நாம வாழணும்னா எத்தனை பேர்னாலும் எப்படி எப்படினாலும் கொல்லலாம் தப்பெல்லாம் அது சரியான கொலகார பாய் போல இருக்கு இவனோட கூடி சேர்த்து வச்சுட்டானுங்களே இப்ப வேற என்ன டைலாக் பேசுப்பா நான் வந்து கண்ணு இது அஜித் வாய்ஸ் நான் புரியுற மாதிரி ஒரு டைலாக் பேசு பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் இது அத்திப்பட்டியில பெட்ரோல் தமிழ படம் பார்க்கணும்ல வா போய் படம் பார்த்துட்டு வரலாம் பேசிட்டு பாப்பல வா அது இல்லண்ணா அண்ணா அத்திப்பட்டினா அத்திப்பட்டியா டே வத்திப்பட்டி கூட என்கிட்ட வாங்க காசு இல்ல வேற ஏதாவது பேசு ஃபர்ஸ்ட் யார் வரது முக்கியம் இல்ல யார் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வரது தான் முக்கியம் என்னடா பைத்தியக்காரத்தனமான வசனமா இருக்கு இப்போ ஒரு ஓட்ட பந்தயத்துல இப்ப நீங்களே சொல்லுங்க சார் ஐயா நீங்க சொல்லுங்க ஒரு நியாயமா ஒரு ஓட்ட பந்தயத்துல இவரு அதாவது சிம்பு இல்ல இவரு கலந்துக்கிட்டாருன்னு வைங்க ஃபர்ஸ்ட்ல யார் வராரோ முக்கியம் கிடையாதான் லாஸ்டா வர்றவர் முக்கியமா அவருக்கு உலக கோப்பை எடுத்து கையில கொடுத்துருவாங்க ஐயா நீங்க லாஸ்டா வந்தீங்க ஐயா இதை எடுத்து வீட்டுக்கு போங்க ஆட போயா கலைஞன் என்பவன் மதங்களை கடந்தவன் மொழிகளை கடந்தவன் என்று நிரூபித்து விட்டான் ஒரு மலையாள நடிகர் பகத்துடைய வாய்ஸை இவ்வளவு தத்ரூபமாக பேசியிருக்கிறார் சூப்பர் ஐயா எங்க பிரச்சனையை பார்த்தாங்க பிரச்சனையை பார்க்காத பிரச்சனை இல்லை அதாங்க என் பிரச்சனை இப்போ தெரியுதாங்க பிரச்சனை அதாங்க சிம்பு என் பிரச்சனை என்ன தெரியுமா உன்னை கூப்பிட்டு பேச வைக்கிறேன் பாரு அதான் நான் பண்ண பெரிய பிரச்சனை சான்ஸ் தானே உனக்கு பழைய கிழிஞ்சு போன ஜீன்ஸ் வேணா கொடுப்பேன் சத்தியமா சான்ஸ் கொடுக்க மாட்டேன் ஓடி போயிடு ஒருத்தன் கிண்டல் பண்ணும்போது இறங்கி போறவன் மனுஷனே கிடையாது அந்த கிண்டலெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்து காட்டுறபார் உண்மையிலே நீ உண்மையிலே ஒரு பெரிய கலைஞன்டா கிண்டல் கேலிக்கு ஆளாகணும்னா பின்னாடி பெரிய ஹீரோவாய் வந்து வளர்ந்து நிக்கிறாங்க நீ ஆவறடா ஹீரோ நான் உன்னை ஆக்குறேன்டா ஹீரோ சும்மா வசந்த் அண்ட் கவுண்டமணி தினேஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து கலக்கிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணோம் வாழ்த்துக்கள் நீங்க உங்க பாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணிட்டே இருந்தீங்க நீங்க அவங்களுக்கு கொடுத்த கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து எங்களை எல்லாருமே ரொம்ப சிரிக்க வச்சது என்னதான் கவுண்டர் அவர் கொடுத்தாலும் அதையும் தாண்டி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கல்ல அதுவும் சூப்பரா இருந்தது கவுண்டமணி சார் நான் இது வரையும் பார்த்ததில்லை படத்தில் பார்த்துருக்கேன் இப்போ இந்த சபையில் பார்க்குறேன் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க செம்ம எக்ஸலண்ட் அந்த ஃபஸ்ட் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே 13 நிமிஷத்தில் என்ன பண்ணுவீங்கன்ட்டு கிட்டத்தட்ட அந்த 13 நிமிஷமாக நீங்கள் ஒரு செகண்ட் மாதிரி பண்ணிட்டீங்க அந்த அளவு இருந்த உங்கள் பெர்ஃபார்மன்ஸு தம்பி உங்கள் டைமிங் செம்ம அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் தேங்க்யூ சார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க எக்ஸலண்ட்டாக இருந்தது ஓகே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல பேரை வாங்கிட்டீங்க ரெண்டு பேருக்குமே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்